கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியனேற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சுகஜீவிகளே நடுங்குங்கள், இரட்டை கட்டி கொள்ளுங்கள். ஆமேன். இந்த வார்த்தையாகிய வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட ஒரு எச்சரிப்பின் சத்தமே. பாபிலோனின் 2ஆம் மாமன்னனாகிய பெல்ஷாத்சார் நிர்விசாரமாய் மது அறிந்து வெறி கொண்டு உல்லாசமாய் பொழுது போக்கிக் கொண்டிருந்த வேளையில் பாபிலோன் கைப்பற்றப்பட்டுவிட்டது. பாபிலோனை குறித்து சரித்திர ஆசிரியர்களும் வேத வல்லுநர்களும் சொல்லுவது என்னவென்றால், இந்த பாபிலோன் சுமார் 56 மைல் சுற்றளவிற்குள் இருந்த ஒரு பாதுகாப்பான ஒரு மாநகரம். இதன் 4 புறமும் 14 மைல் நீளமும் 417 அடி உயரமும் 108.5 அடி கனமும் கொண்ட ஒரு அரணைப்பான மதிற்சுவர்களால் கட்டப்பட்டதான ஒரு பட்டணம்தான் பாபிலோன். இந்த மதிலில் மேற்பரப்பில் 6 கார்கள் ஓட வசதியும் உண்டாக இருந்தது. இன்றுள்ள உயரப்படி 35 முதல் 40 அடுக்கு மாடியின் அளவு. இந்த மதிலின் மீது 250 காவற் கோபுரங்களும் உண்டு. 24 மணி நேரமும் இந்த கோபுரங்களில் காவலர்கள் அமர்ந்து எதிரி வராமல் பாதுகாத்து கொண்டு இருப்பார்கள். மற்றும் இந்த மதில் சுவற்றின் உள்ளும் ஆழமும் அகலமும் கொண்டதான அகழிகள் ஆறுகள் ஓடுகின்றது. அது மட்டுமல்ல, இந்த மாபெரும் கோட்டையினுள் மற்றொரு வன்மதில் கொண்ட பாதுகாப்பான ராஜாவின் அரண்மனை இருந்தது. இந்த நடு அரண்மனையின் மதிலானது 300 அடி உயரம் 420 அடி கோபுரங்களையும் கொண்டிருந்தது. இந்த அரண்மனை மதிலின் கதவுகள் எல்லாம் வெண்கல கதவுகளாய் இருந்தது. மிக மிக பாதுகாப்புக்குள்ள ஒரு அரணிப்பான அழகிய நகரம்தான் என்று இதை டேக் அனோட்டேட்டட் ரெஃபரன்ஸ் பைபிளில் எழுதப்பட்டும் உள்ளது. ஆம், எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகள், இப்படிப்பட்டதான ஒரு மிகப்பெரிய கோட்டை அரணிப்பான பாதுகாப்பாக இருந்ததான பாபிலோனின் 2ஆம் மன்னனாகிய பெல்ஷாத்சார் தேவ எச்சரிப்பின் வார்த்தையை நிர்விசாரமை அசட்டை செய்து சுகபோகமாக இருந்தபோது மேதியனாகிய தரியு ராஜா, கோரேசின் தகப்பன், எஸ்தரின் கணவன் அகாஸ்வேரு என்ற ராஜா, இந்த கோரேசின் தலைமையின் கீழ் மேதியனாகிய தரியுவின் இராணுவம் இந்த மாபெரும் பாபிலோனை யுத்தமின்றி எளிதில் கைப்பற்றி விட்டது. இப்படி ஒரு சம்பவம் நடைபெறும் என்றும் கோரேஸ் பற்றியும் ஏசாயா தீர்க்கதரிசியினால் சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன் உரைக்கப்பட்டும் விட்டது. அது நிறைவேறியது. சுகஜீவிகளே நடுங்குங்கள், இரட்டை கட்டிக்கொண்டு ஆயத்தப்படுங்கள், நம் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ஆமேன். God bless you.